தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே மனிதனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தை. செபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து செபிக்கும் போது இந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் தேவ வார்த்தையாக வரும். இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்நிய பாஷையில் தான் வரும். இங்க ஜெபம் முடிச்சிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள அது அந்நிய பாஷையில வந்துடும், அல்லது இங்கிலீஷ்ல வந்துடும், ஏதாவது ஒரு மொழியில வந்துடும். அப்ப தேவனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒரு இணையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். ஆகவே இந்த சத்திய வார்த்தைக்குள்ளே நாம் ஜீவிக்கும் போது சத்திய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே பிசாசனுடைய வார்த்தை கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் காணப்படுகிற 17 விதமான காரியங்களும் இந்த மனிதனுக்குள் காணப்படுமானால் சாத்தான் அவனை ஆளுகை செய்கிறான். அப்படியானால் இந்த ஜெபக்குழுவை ஆளுகை செய்கிறது யார்? பெண்களாகி உங்களை ஆளுகை செய்கிறது யார்? எதை மையமாக வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? யாரை மையமாக வைத்து ஜெபிக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஜெப உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தையிலே வைப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்களுடைய சிந்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்களுடைய வாயினால் புறப்படுகிற வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாய் மாறும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்கள் மூலமாய் பேசுவார். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே சாத்தானுடைய வார்த்தை நம்முடைய சிந்தையிலே காணப்படுமானால், நம்முடைய உள்ளத்திலே காணப்படுமானால், நாம் பேசுற வார்த்தையெல்லாம் அந்நிய பாஷையா தான் இருக்கும். வீட்டிலையும் சரி, சபையிலையும் சரி, அல்லது போக்குவரத்து வழியிலையும் சரி. ஆகவே யாருடைய வார்த்தை நம்முடைய சிந்தையில இருக்கிறது? இந்த சிந்தை இருதயத்தில் நிரப்பும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் வழியா வரும். அல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நாவில எப்பொழுதும் தொனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே சாத்தானுடைய வார்த்தையை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு, தேவனுடைய வார்த்தையை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு ஜீவியத்தில் நாம் கடந்து போவோமானால் அனலாவும் இன்றி குளிரும் இன்றி தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் யாருடைய வார்த்தையை கேட்டு, யாருடைய சத்தத்தை கேட்டு, யார் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு சபையில ஏன் ஆடுகிறது, ஏன் துள்ளுகிறது, ஏன் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது? எங்க இருக்கிறது? சபையில் தான் பிசாசு இருக்கிறது. சபைக்கு வெளியெல்லாம் நல்லவங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அநேக சபையில ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா சபைக்குள்ள இருந்துதான் ஆடு. அல்லேலூயா. அப்ப சிந்தனை, எண்ணங்கள், உணர்வு யாருடைய பக்கம் போய் கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை உன் சிந்தனையில் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்குமானால் தேவன் உன்னை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். சாத்தானுடைய வார்த்தை உன் சிந்தனையில் இருக்குமானால், சாத்தானுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்குமானால் சாத்தான் தான் உன்னை ஆளுகை செய்கிறான் என்பது உன் நடக்கையிலே நன்றாக தெரிந்துவிடும். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னார். நம்முடைய வார்த்தை, நடை, உடை, பாவனை, சொல், செயல் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆகவே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் உண்டு. ஆகவே இந்த உயிருள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, நாம் நம்பும் போது, நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு உண்டான அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய நரம்பு, தோல், தசை, ரத்தம் முழுவதும் தேவனுடைய ஜீவனை உடையதாய் காணப்படுகிறது. தேவனை உடையவன் தேவனுடைய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை உடையவன்
தேவனுடைய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அப்படியானால் நமக்குள் வாசம் செய்கிற ஜீவன் எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவாக இருக்கிறதா அல்லது மரித்து போன ஆத்மாவா இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஆத்மாக்களை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? நாமே மரித்து போன ஒரு சிந்தையிலே, மரித்து போன ஒரு உணர்விலே, மரித்து போன ஒரு செய்தியிலே நாம் காணப்படுவோமானால் மரித்து போன ஆத்மாவை எப்படி நம்மால் உயிர்ப்பிக்க முடியும்? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சரீரம் அல்ல, ஆவி அல்ல, ஆத்மா சாகும். ஆனால் செத்து போன அந்த ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது அது மரித்தாலும் பிழைப்பார். அப்படியானால் இன்றைக்கு மரித்து போன ஆத்மாக்களை நம்முடைய மனதில் வைத்துக் இருக்கிறோமா? மரித்து போன ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிகிறோமா? மரித்து போன ஆத்மாக்களுக்காக தேவனிடத்திலே போராடி கொண்டிருக்கிறோமா? மரித்து போன ஆத்மாக்களுக்காக தேவனிடத்திலே நாம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறதா? நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதா? ஆமென். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டபடியினாலே இந்த குழுக்களிலே ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சந்தேகப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த ஜெபக்குழுவை ஆசீர்வதிக்காவிட்டால் இது பெருகவே பெருகாது. ஆகவே தேவன் இந்த குழு மேல் கண் வைத்தபடியினால் அந்த குழுக்களிலே நீங்கள் வடித்த கண்ணீரும் பட்ட பிரயாசங்களும் பாடுகளும் வீண் போகவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்கள் உலகத்திற்குரிய வார்த்தைகளும் அல்லது தேவனுக்குரிய வார்த்தைகளால் எந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தையை மாத்திரம் உங்களிலே நீங்கள் கை கொள்ளும் போது, அதை பயன்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஊழியக்காரர்களால் அல்ல. நீங்கள் நடக்கும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் பார்க்கும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் செயல்படும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிற முதலாவது நீங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். அநேகர் இந்த ஜெபம் பண்றோம், கீழே போறதுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ணி இருக்கிறோம், பார்க்கலாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் என்பது ஒரு ஆணிவேர் போன்றது. நம்பிக்கை என்பது ஒரு செடி வேரை போன்றது. ஆகவே வரும்போது நம்பிக்கையோடு வாருங்கள், திரும்பும் போது ஒரு விசுவாசத்தோடு ஆணி வேரை போன்ற ஒரு அஸ்திபாரத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த ஜெபக்குழுவிலே இந்த பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த சபைக்கு ஒரு அஸ்திபாரங்களாய் வைத்திருக்கிறார். இந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தீர்மானம் செய்யுங்கள். இந்த கல்லின் மேல், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்கள், இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஒப்பு கொடுத்தால், நீங்கள் அர்ப்பணம் செய்தால், இன்னும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்களை கொண்டு இந்த Trinity Glory of Ministries பல இடங்களிலே, பல மாகாணங்களிலே வளரும்படியான ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் ஜீவன் எதிலே இருக்கிறது? ரத்தத்திலே இருக்கிறது. உயிர், அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது. அது மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம், தெளிக்கப்படுகிற ரத்தம், விடுதலை கொடுக்கிற ரத்தம், ஜெயம் கொடுக்கிற ரத்தம், சுகம் கொடுக்கிற ரத்தம், சபையை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற ரத்தம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற சத்தம், சாத்தானை முறியடிக்கிற சத்தம், எதிரியை துரத்துகிற சத்தம்,
2018 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கூட பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அது பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த ரத்தத்தோடு கூட இந்த நாளிலே ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தின் உடன்படிக்கையிலே நாங்கள் வளர விரும்புகிறோம். இந்த ரத்தத்தின் மேன்மையை நாங்கள் அறிய விரும்புகிறோம். இந்த ரத்தத்தின் பலனை நாங்கள் அறிய விரும்புகிறோம். ஒருவேளை நம்முடைய ரத்தம் செத்து போய்விடும், அல்லது ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் செத்து போய்விடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ரத்தத்தை விசுவாசிக்கிற நாம் இந்த ரத்தத்தின் வல்லமையை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். பிசாசு எதுக்கும் பயப்பட மாட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ரத்தத்தின் வல்லமை, இந்த ரத்தத்தின் மேன்மையை நாம் உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆவியே உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஆவியாக உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள் அந்த வசனத்தை. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஆவி ஒவ்வொரு மனிதனையும் உயிர்ப்பிக்க கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது? சாத்தானுடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, அல்லது மனிதனுடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, அல்லது அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, அல்லது அடிமைத்தனத்தில் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, அல்லது உலகத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, எரிச்சலின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, கலக்கத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, குழப்பத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, குருட்டு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, செவிட்டு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, தாறுமாறுகளை உண்டாக்குகிற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, பயமுள்ள ஆவி இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, பொய்யின் ஆவி இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, மாய்மாலமான ஆவி இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, வஞ்சிக்கிற ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? எப்படிப்பட்ட ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எந்த ஆவி இன்றைக்கு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவி, சக்தி ஆவி, வல்லமையின் ஆவி, மகிமையின் ஆவி, கிருபையின் ஆவி, இரக்கமுள்ள ஆவி, தயவுள்ள ஆவி, நம்மை போதிக்கிற ஆவி, கரம் பிடித்து நடத்துகிற ஆவி, பரிசுத்த ஆவி, சுட்டெரிக்கிற அக்கினியின் ஆவி இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஆவி நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது? வஞ்சகமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாங்காய் காணப்படுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த குழுவிலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையாய், எச்சரிப்பாய், ஞானமாய் நாம் வளர வேண்டும். அப்படியானால் நீங்கள் வளர்ந்தால் சபை வளரும். உங்கள் குடும்பம் வளர்ந்தால் சபை வளரும். ஆகவே சபைக்காக பிரயாசப்படுகிற, ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுகிற, சபை விஸ்தரிப்புக்காக பிரயாசப்படுகிற ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டே வர வேண்டும் என்று பிரகாசிக்கப்படுகிற முதலாவது நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தளர்ந்த கரங்களை பலப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை சிறப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது சமட்டியாய் காணப்படுகிறது, அது அக்கினியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது
அக்கினியை போல காணப்படுகிறது. அது பரலோகத்தின் அக்கினியாய், தேவனுடைய அக்கினியாய், வல்லமையின் அக்கினியாய், பரிசுத்த அக்கினியாய், உங்களுக்குள்ளே பற்றியெரிகிற அக்கினியாய் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அக்கினியிலிருந்து பேசின தேவன், அக்கினியிலிருந்து உத்தரவு கொடுத்த தேவன், அக்கினியை தரையிலே ஓட செய்கிற தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுடைய வார்த்தையில இந்த வார்த்தையாகிய அக்கினியை வைக்கிறார். இந்த அக்கினியை வைக்கும் போது நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய அக்கினியின் அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தையானது உங்களுடைய பாதைக்கு தீபமாகவும், உங்களுடைய கர்த்தருடைய வசனம் 119வது சங்கீதம் 105வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் இந்த ஆத்மா ஆதாய பணியிலே பிரயாசப்படுகிற நீங்கள் புறப்பட்டு போகும்போது, எதிர்கொண்டு வரும்பொழுதோ, நீங்கள் பேசும்போதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் பேசுகிற வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே அது அவர்களுடைய வாழ்க்கையிலே உடைக்க முடியாத காரியங்களானாலும், எடுக்க முடியாத காரியங்களானாலும் தேவன் ஒரு அக்கினியை போல சுட்டெரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் முன்பதாய் நிற்கும் போது உங்களுக்குள் இருந்து அந்த அக்கினியின் அபிஷேகம் புறப்படும் பொழுது அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செபித்து தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். செபித்து தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் செபித்து தேவனுடைய அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு